हरे कृष्णा। परम जय देव श्री कृष्ण संकीर्तनम। जय श्रील गुरुदेव। வைஷ்ணவ அபராதம் பற்றி மகாபிரபு லீலைகள்ல ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு வித்யாநகர் வழியா நெல் வயல் கரவோரமா நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அங்க தேவானந்த பண்டிட் அப்படின்னு ஒரு பெரிய புலமை மிக்கவர் அங்கதான் தங்கி இருக்கிறார். நல்ல பிராமணர், ஒரு ஆசிரமம் மாதிரி அமைச்சு தங்கி இருக்கிறார். பெரிய தபஸ்வி, பாகவத புராண ஆசிரியர். தினமும் பாகவத பேச்சு நடத்துவார். ஆனா அவர்கிட்ட ஒரு துரதிர்ஷ்டம் என்னன்னா, அவருக்கு முக்தியில தான் விருப்பம், பக்தியில கிடையாது. அதனால பக்தி ரசக்கடலாக விளங்குற பாகவத்துடைய உண்மை செய்தி அவருக்குள்ள இறங்காம இருக்கு. மகாபிரபுடைய செயலாளர் ஸ்வரூப் தாமோதர் அவருக்காக சில அறிவுறுத்தல்கள் தந்திருந்தார். என்ன சொல்லியிருந்தார்னா, நீங்க ஸ்ரீமத் பாகவத்தை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஒரு தூய பக்தரை சந்திச்சு அவர்கிட்ட கேளுங்க. சைத்தன்ய மகாபுருடைய தாமரை பாதங்களை அடைக்கலம் கொண்டா மட்டும்தான் தூய பக்தர் உங்களுக்கு கிடைப்பாங்க. மகாபுருடைய பக்தர்கள் கூட உங்களை நீங்க இணைச்சிக்கங்க, அதுதான் பக்தியை புரிஞ்சிக்க வழிவகுக்கும். உங்களுக்கு ஞானம், அதாவது புரிந்து கொள்ளும் திறன் இருக்கு, ஆனா அபராதமும் கூடவே இருக்கு. கிருஷ்ணர் தான் வாழ்வின் இலக்கு அப்படிங்கிறத உணராம நீங்க இருக்கீங்க. இப்படி அவர் அறிவுறுத்தி இருந்தார் ஸ்வரூப் தாமோதர். இதை பற்றி கௌடிய பாஷ்யம் என்ன சொல்லுதுன்னா, அதாவது இந்த கட்டுரை சில பக்தி பிரமோத் பூரி கோஸ்வாமி தாகூர் அவங்க எழுதுனது. அதுதான் பார்க்கிறோம். கௌடிய பாஷ்யத்துல என்ன இருக்குன்னா, ஒவ்வொரு உயிருமே வைஷ்ணவர் தான். தேவானந்த பண்டிதருக்கு ஸ்ரீமத் பாகவதம் தகவல்களை அறியும் திறன் இருந்துச்சு. ஆனா அவருடைய அறிவு அபராதத்தால செயலற்று அவருடைய நுண்ணறிவு தடைபட்டு நிற்குது. அப்படியே அவருடைய இந்த அறியாமைக்கு அபராத குணம்தான் காரணம் அப்படிங்கிறது சைத்தன்ய மகாபிரபுவுக்கு தெரியும். ஒரு முறை தேவானந்த பாகவதம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். அப்ப மகாபிரபு அந்த பக்கமா கடந்து போறார். பக்தியே இல்லாத அவருடைய வர்ணனையை கேட்ட மகாபிரபுவுக்கு கோபம் வந்துருச்சு. இந்த அயோக்கியனுக்கு என்ன தைரியம், பாகவதம் சொல்றான், ஆனா அதோடைய சாராம்சத்தை அறியாம எந்த அருகதையில இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறான். பாகவதம் கிருஷ்ணருடைய அவதாரமே அது. அதோடைய இலக்கு தூய பக்தி. பக்தி நிறைந்தது ஸ்ரீமத் பாகவதம். வேதங்களே இதை உறுதி செய்து அறிவிக்கிறது. வேதங்கள் தயிர் மாதிரி. அதை சுகதேவர் கடைஞ்சி பரீட்சித்து ராஜாவுக்கு இந்த பாகவத்தை கொடுக்கிறார். சுகதேவர் எனக்கு பிரியமானவர். அவர் பரமான உண்மைகளை பாகவதத்துல இருந்து வெளிப்படுத்துறார். அதுல முழுக்க முழுக்க என்னுடைய மேன்மை, என்னுடைய இயல்பு பற்றிய வச்சனங்கள் நிறைஞ்சு காணப்படுது. அதனால யார் ஒருத்தர் பாகவதம் பேசும்போது என்னிலிருந்து வேறுபடுத்தி அதை காட்டுறாங்களோ அப்போ அந்த பாகவதம் ஒன்றுமற்றதா போயிடும். பக்தர்கள் இதுல கவனமா இருக்கணும். இப்படி கோபத்தோட சொன்னார் சைத்தன்ய மகாபிரபு. இதை கேட்டு அங்க இருந்த ஒரு சில வைஷ்ணவர்களுக்கு மகிழ்ச்சியாகவும் இருந்தது. பக்தியின் ஒளியில ஸ்ரீமத் பாகவத்தை படிக்காதவன் அறியாமையில மூழ்கி போயிடுவான். இந்த அயோக்கியனும் நூலளவு கூட பக்தியை பற்றி ஒரு சம்பந்தம் இல்லாம பாகவத்தை பேசுறான். இவனுக்கு எதுக்கு இந்த புத்தகம் அப்படின்னு சொல்லி அவர் கிட்ட வாரார். அப்ப பக்தர்கள் வேண்டான்னு சொல்லி கெஞ்சுறாங்க. ஸ்ரீமத் பாகவத்துல உள்ள விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானது, மறைபொருளானது. கல்வி மற்றும் அகந்தை கொண்டவன் நச்சுமிக்க பண்டிதன் அப்படின்னு சொல்லப்படுறான். அவனுக்குள்ள நஞ்சு இருக்கிறதுனால பாகவதத்துடைய ஜீவன், அந்த ஜீவ கருத்து அவனுக்குள்ள புகாது. அவங்க பேரளவு பண்டிதர்கள், அவ்வளவுதான். உண்மை புரியாம புரிஞ்சுக்கிட்ட மாதிரி
பெருமை பெருமையோட இருக்கிறவன் உண்மையை வந்து அந்த அந்த சாரத்தை வந்து அவன் தவற விட்டுருதான். தூய பக்தி இல்லாத போது பாகவதம் வந்து அங்க வேலை செய்யாது. சிந்தைக்கு அப்பாற்பட்ட பரமாத்மா கிட்ட இருந்து ஸ்ரீமத் பாகவதம் வேறுபட்டது கிடையாது. இத வந்து பல முறை அறிவுறுத்தி இருக்கிறாங்க, மகான்கள் அறிவுறுத்தி இருக்கிறாங்க. தேவானந்த பண்டிட் வந்து பல நற்குணங்கள் அவர்கிட்ட இருந்தா கூட நல்ல ஒரு ஆளுமை திறன்லாம் உண்டு. ஆனாலும் தவறான புரிதல் அவருக்கு இருக்கு. இப்படிப்பட்டவங்களை புகழ்றவன் கூட யமனால தண்டிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி ஒரு வர்ணனை இருக்கு. அறிஞனா இருந்தோம் ஸ்ரீமத் பாகவத்துடைய சாரத்தை புரிஞ்சிக்காம பேர் புகழுக்காக ஒருத்தன் அதை பயன்படுத்தினா யமதேவனால தண்டிக்கப்படுறார். இப்போ மகாபிரபு, அதாவது தேவானந்த பண்டிட் மேல ஏற்கனவே சைத்தன்ய மகாபிரபுக்கு ஒரு கோபம் உண்டு. அவர் வந்து நாரத முனிவருடைய அவதாரமான ஸ்ரீவாஸ் தாகூருக்கு எதிராக அபராதம் செய்திருந்தார். இது மகாபிரபுவுக்கு முன்னாடியே தெரியும். அதாவது மகாபிரபுவுக்கு முன்னாடி தெரிஞ்சா கூட இந்த சம்பவம் நடந்தது மகாபிரபு காலத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கு. அங்கங்கே பக்தர்கள் இருக்காங்க. பக்தி குறைச்சலா இருந்த சமயம் பக்தர்கள்லாம் ஒரு முறை நவதீப்ல பண்டிதர்கள் கீத பாராயணம் பண்றாங்களேன்னு சொல்லி அதை பார்க்க போனாங்க. பக்தியின் வந்து சாரம் வந்து கிருஷ்ணர் அப்படின்னு ஒரு பக்தர் அந்த கூட்டத்துல சொல்ல பண்டிதர்களுக்கு கோபம் வந்துருச்சு. அவங்களுக்கு சேவ மனசு கிடையாது. இதனால கீதையில பக்தி பற்றிய முடிவுகளை அவங்களால ஏத்துக்க முடியல. பாகவத விரிவுரையாளர்கள் தேவானந்த பண்டிட் வந்து முதன்மையானவர் அப்படின்னு சொல்லி பல பேர் இவர் மேல ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கிறாங்க. மக்களும் தேவானந்தாவுக்கு நிறைய மரியாதை கொடுக்கறாங்க. அவர் வந்து பேசும்போது ஸ்ரீவாஸ் பண்டிட் கூட்டத்துல இருந்து இதை கேட்டுட்டு ஒரு பரவசத்துக்கு ஆட்பட்டார். தன்னை மறந்து உலகத்தெல்லாம் மறந்து அவருடைய உடம்புல வந்து 8 விகாரங்கள் தோன்றுச்சு. அஷ்ட சாத்விக விகாரன்னு சொல்லுவாங்க. நடுக்கம், மெய் சிலிர்ப்பு, முடி கொட்டுறது, அழுக வர்றது, இப்படி அறிகுறிகள்லாம் உண்டாகுது. இதை பார்த்த தேவானந்த பண்டிட்டுடைய மற்ற மாணவர்கள் கலக்கமாயிட்டு அவரை வந்து தரதரன் வெளியே இழுத்துட்டு வந்து விட்டுட்டாங்க. இந்த முரட்டுத்தனமான தீய செயலுக்கு தேவானந்தா எதிர்ப்பே தெரிவிக்கல. ஸ்ரீவாஸ் வந்து சுயநிலைக்கு வந்தபோது இதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு வீட்டுக்கு போறார். அனைவருடைய இதயத்திலையும் குடியிருக்கிற சைத்தன்ய மகாபிரபு தேவானந்த செய்த இந்த அடாத செயலை தெரிஞ்சுக்கிட்டதுனால இப்போ அவரை பார்த்து அவருக்கு கோபம் வந்தது. இப்படிப்பட்ட அபராதத்துல அவர் கண்டுக்காம இருந்திருக்கிறார். அதுவும் ஒரு அபராதம் தான். அப்படி ஒரு அபராதிகள் வாயில வந்து பாகவதம் கேட்டா அந்த கேட்கிறவனுக்கும் இந்த புத்தி தான் வரும். அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல அவனை தண்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. அப்போ தேவானந்தா, பக்தி ரசத்துல மூழ்கிய ஒருத்தரை இப்படித்தான் நீ நடத்துவியா? அவர் செய்த குற்றம் என்ன? நீ பாகவதம் பேசுறவன், உனக்கு பொருள் புரியாது. ஆனா ஒருத்தன் அந்த பாகவதத்துல மூழ்கி இருக்கிறவன் எப்படி ஒருத்தன் விரும்பி சாப்பிடுற போது எல்லாத்தையும் மறந்துடுறானோ, பாகவத அமிர்தத்தின் தெய்வீக துளிகளை ருசித்தவன் நிச்சயம் அனைவருக்கும் நண்பனா இருப்பான். அப்படி இருக்கும்போது ஒரு வைஷ்ணவரை பற்றி சொல்லவும் வேணுமா? அவன் வந்து பக்த பாகவதம். நீ அடுத்தவங்களுக்கு பேசுற, உனக்கு அனுபூதி இல்லை. இப்படி சைத்தன்ய மகாபிரபு வந்து சொல்றாங்க. இப்போ தேவானந்தா மௌனமா இருந்தார். இறைவனுடைய கோபத்துக்கு ஆளானார் அவரு. உண்மையிலே அதுவும் ஒரு அதிர்ஷ்டம்தான். ஏன்னா பகவானுடைய கோபம் எப்பவுமே ஒரு வரம். இறைவனால வதமான பல அசுரர்கள் வைகுண்ட பிராப்தி பெற்றிருக்கிறாங்க. பகவானுடைய எச்சரிக்கை அல்லது தண்டனை உண்மையாகவே அத வரமாகத்தான் ஏத்துக்கணும்.
இந்த தண்டனையை புறக்கணிக்கிறவன் நித்தியமாக ஜட பிரபஞ்சத்துல உழண்டுகிட்டே இருக்கணும். தேவானந்த பண்டிட்டை தண்டிக்கிறது மூலமா சைத்தன்ய மகாபிரபு நமக்கு ஒரு முக்கிய பாடத்தை கொடுக்கிறார். ஒரு வைஷ்ணவ அபராதி கிருஷ்ண சேவைக்கு அல்லது கிருஷ்ணத்தை சரணடைய முயற்சி பண்ணா கூட அவனுக்கு பிரேம பக்தி மட்டும் கிடைக்காது. ஏன்னா பிரேம பக்தி வைஷ்ணவ கிருபையால தான் கிடைக்கும், வைஷ்ணவ அபராதத்தால அது கிடைக்காது. வித்யாசாகர்ல உள்ள வாசஸ்பதி அப்படிங்கிற பக்தர் வீட்டில இருந்து மாயாப்பூர் கங்கக்கரைக்கு மறுபக்கமா இருக்கிற குலினா கிராமத்துக்கு ஒரு இல்லத்துக்கு போறார் சைத்தன்ய மகாபிரபு. சட்டோபதயாயா அப்படிங்கிற ஒரு வீட்டுக்கு போறார். அங்க ஒரு பிராமண பக்தன் மகாபுருடைய பாதங்கள்ல விழுந்து, நான் ஒரு மகா பாபி, கலிகாலத்துல உண்மையான வைஷ்ணவன் எப்படி இருக்க முடியும், கிருஷ்ண நாமத்தை எல்லாம் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நான் வைஷ்ணவர்களின் நாமத்தையும் மதிக்காம ரொம்ப நிந்தனை பண்ணியிருக்கிறேன். இப்போ என் உடம்பெல்லாம் எரியுது, என் தேவா நான் என்ன செய்யட்டும், எனக்கு கட்டளை இடுங்க அப்படின்னு கேட்குறான். இப்போ சைத்தன்ய மகாபிரபு சிரிச்சுக்கிட்டே, நஞ்சு சாப்பிட்டவனுக்கு அமிர்தம் தரப்பட்டா அவனுக்குள்ள இருக்கிற நஞ்சு படிப்படியா கரைஞ்சி அவன் உடலை காக்கும்படி ஆகுது. நீ தெரியாம இந்த தவறுகளை செய்திருக்கிற. கிருஷ்ணநாமமும் அவருடைய உன்னத செயல்களும் உயர்ந்த, அதாவது கிருஷ்ணநாமமும் கிருஷ்ணருடைய உன்னதமான செயல்களும் அழியாமை அமிர்தம் அப்படின்னு சொல்லப்படுது. வைஷ்ணவர்கள் மற்றும் நாமத்தை விமர்சித்த அதே நாக்கால இனி நீ வைஷ்ணவர்களையும் நாமத்தையும் மகிமைப்படுத்து. இதனால எல்லா அபராதங்கள்ல இருந்தும் நீ விடுபடுவ. தவம் மற்றும் பிற நடைமுறைகள் பரிகாரங்கள் இதெல்லாம் அபராத விளைவை போக்காது. நீ இல்லத்துக்கு போயிட்டு அவங்களையெல்லாம் மகிமைப்படுத்து அப்படின்னு திருப்பி அனுப்புறார். அங்க கூடியிருந்த வைஷ்ணவர்கள் இதை பார்த்துட்டு மகாபுருடைய கருணையை பார்த்து மகிழ்ச்சியோட ஹரிபோல் அப்படின்னு சொல்லி ஒளி எழுப்புறாங்க. அறியாது அபராதம் செய்தவர்களை இதே வழியில சைத்தன்ய மகாபிரபு தொடர்ந்து அறிவுறுத்துறார். சாதுக்களை தொடர்ந்து புண்படுத்துறது, விமர்சிக்கிறது, இப்படி இருக்கிறவங்க சைத்தனுடைய அறிவுறுத்தல்களை புறக்கணிக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க துன்பக்கடல்ல மூழ்குவாங்க. அறிவுரையை ஏற்று நடக்கிறவன் வேத சாரம் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பவசாகரத்தை கடந்து ஆன்மீக தளத்துக்குள்ள நுழைகிறான். அமங்கலமாக வைஷ்ணவ நிந்தை புரிந்த நாக்கு வைஷ்ணவர்களை மகிமைப்படுத்த பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா அது மங்களமிக்கதா மாறுது. விஷம் ஒருத்தனுடைய உடல் செயல்பாடுகளை பலவீனப்படுத்தும். ஆனா நோய் எதிர்ப்பு ஆற்றல் அவனுக்குள்ள தந்துட்டா அவன் ஆரோக்கியம் பெறான். அதே போல வைஷ்ணவ அபராத குற்றம் நேர்மையாக பணிவாக வைஷ்ணவர்களை போற்றியாச்சுன்னா விமோசனமா மாறிடுது. வேற வழி கிடையாது. மகாபிரபுடைய அறிவுரையை பின்பற்றுகிறவன் அவருடைய வார்த்தைகளை மாறாத உண்மையாக ஏத்துக்கிட்டு வைஷ்ணவருடைய பாதங்கள்ல மன்னிப்பு கோர்றான். இதனால அவங்களுக்கு மகாபிரபு மேல தளராத நம்பிக்கை வளரும். பவசாகரத்தையும் எளிதாக கடக்க முடியும். மகாபிரபு அந்த பிராமணனுக்கு அறிவுறுத்தி முடிக்கவும் அந்த இடத்துக்கு தேவானந்த பண்டிட்டும் வந்தார். அவருக்கு பல நற்குணங்கள் உண்டு. சைதனுடைய வார்த்தைகள்ல இன்னும் அவருக்கு நம்பிக்கை வராம தான் இருக்கிறார். அவருக்கு பக்தியில நம்பிக்கை அறவே கிடையாது. அதனால அவரது அறிவு பாகவத செய்திய அவருக்கு உணர்த்தல. அவரவர் அபராதங்கள் தான் இந்த உண்மையை உணர்த்த தடையா இருக்கு. இப்போ இவ்வளவு திறன் இருக்கு, அறிவு இருக்கு, ஆனா அவருக்கே பாகவத செய்தி வெளிப்படுத்தப்படாததுனால அவரால் யாருக்கும் பக்தியை தரவும் முடியல. மகாபிரபு துறவு ஏற்ற பிறகு ஜெகநாதபுரி போறார். அவருடைய நெருங்கிய சகா தூய பக்தரான வக்கிரேஸ்வர பண்டிட் அவரும் அங்க இருக்கிறார். தேவானந்தா பண்டிட் எதிர்பாராம இவங்க சந்திக்கிறாங்க. இது ஒரு அதிர்ஷ்டமான நிகழ்வு. ஒரு தூய பக்தருடைய தொடுதல், அதாவது டச் ஸ்டோன் சொல்றாங்களே, தொடுகள், சிந்தாமணியை தொடுற மாதிரி, அதை தொட்டதெல்லாம் தங்கமாகிற மாதிரி இந்த வக்கிரேஸ்வர பண்டிட்டை சந்திச்ச நிகழ்வு அவர் மனசுல அப்படி ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுது. இவருடைய ஸ்பரிசம் பட்டதும்
தேவானந்த பண்டிட்டுக்கு ஆன்மீக சுவை அவருடைய இதயத்துக்குள்ள உண்டாகுது. அடுத்து சைத்தன்யர் மேல நம்பிக்கை தோன்ற ஆரம்பிக்குது. இதை பற்றி சில விருந்தாவன் தாஸ் தாகூர் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, வக்கேஸ்வர பண்டிட் வந்து நல்ல அழகான தோற்றம், ஆழ்ந்த உணர்வோட பரவசத்தோட அவர் நடனமாடி பாடுறார். அதை கேட்டதும் தேவானந்தா அதை பார்த்து கேட்டு ஆச்சரியப்படுறார். அதுல இருந்து அவருடைய இதயத்துல இருந்த முக்தி வேட்கை அது விடுபட்டுச்சு. உடல் முழுக்க ஒரு வித்தியாசமான அதிர்வை அவர் உணர்றார். வக்கிரேஸ்வரருடைய அந்த உருண்டு புரண்டு அவரும் பரவசத்தில் ஆடுறாரு. அந்த தூசிகள் இவர் மேல படுது. இதெல்லாம் பார்த்து இவரால் தேவானந்தாவில் தாங்க முடியாம அவருடைய பாதங்களில் விழுந்தார், பாதங்களை தொட்டார். அப்போ தேவானந்தாவுக்கு மகாபிரபுடைய வார்த்தைகளை மதிக்கும் தன்மை அவருடைய மனதுக்குள்ள மலருது. இறைவனுடைய ஒரு தூய பக்தருக்கு சேவை செய்தவன் பெறக்கூடிய அற்புத பலன் இதுதான். இதை பற்றி சில பிரபுபாதா பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி தாக்கூர் சொல்லும்போது, சுத்த பக்தருக்கு சேவை செய்த பிறகு கிடைக்கக்கூடிய நேரடி விளைவு என்ன அப்படிங்கிறத இங்க பார்க்கிறோம். தேவானந்த பண்டிட்டுடைய இதயம் சைத்தன்யர் மேல தளராத நம்பிக்கை தரும்படியாக ஆக்கிருச்சு. வக்ரேஸ்வரர், தேவானந்தா இவங்க அந்த தேவானந்தோடைய ஆசிரமத்துலதான் இது நிகழ்ந்தது. கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. இவர் ரொம்ப கட்டுப்பாடோட வாழ்ந்தவர், புலநடக்கத்தோட இருந்தவர், சடங்கு சம்பிரதாயம் சொல்லி இருக்கிறவர், நல்ல பண்டிதர். அவருக்குள்ள இருந்த தவறான போக்கு வக்ரேஸ்வரருடைய கருணையால விலகி போயிடுச்சு. மகாபிரபு மேல முழு நம்பிக்கை அவருக்கு துளிர்க்க ஆரம்பிச்சது. விருந்தாவன் தாஸ் தாகூர் இதை எழுதுற போது, பகவத் சேவையை விட பக்த சேவை ஒசத்தி, இதுதான் பாகவத செய்தி. பகவானுக்கு ஆற்றப்படும் சேவையின் பரிபூரண விளைவு என்னவோ அது வருமோ வராதோங்கிற சந்தேகம் கூட உண்டாகலாம். ஆனா பக்த சேவையில சந்தேகிக்க இடமே இல்லை. அதனால வைஷ்ணவ சேவை தான் பகவானை அடைவதற்கான பயனுள்ள முறையான முறை அப்படின்னு எழுதியிருக்கிறார். இது சைத்தன்ய சரிதம் அந்தியலீலா 3/485 இந்த பதம் இருக்கு. அப்போ தேவானந்த பண்டிட் முதல் தரிசனம் மகாபிரபு கூட நடந்துச்சு. அப்போ அவரு ஒரு சாதாரணமா பண்டித நாட்டம் இருக்கிறார். அடுத்து இந்த சுத்த பக்தர் வக்ரேஸ்வர பண்டிட் இவரை சந்திச்ச பிறகு மகாபிரபு கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு மாற்றம் அவருக்குள்ள உண்டாயிருச்சு. அவர் சைதன்யரை அடுத்து சந்திக்கிற போது தாமரை பாதங்களை விழுந்தார். வைஷ்ணவ லட்சணங்கள் அவர்கிட்ட வெளிப்பட்டுச்சு. நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு ஓரமா போய் நின்றுகிட்டு இருந்தார். மகாபிரபு அவரை பார்த்து கிட்ட வான்னு கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சார். அவருடைய குற்றங்களை மன்னிச்சு நெருக்கமாக்கிக்கிட்டார். என் அன்புக்குரிய பக்தனுக்கு சேவை செய்யும் பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு. வக்ரேஸ்வர் உண்மையிலேயே கிருஷ்ணருடைய சக்தி. அவருக்கு சேவை செய்யறவங்க கிருஷ்ணரை அடையிறது நிச்சயம். கிருஷ்ணருக்கு பிடிச்ச இடம் வக்ரேஸ்வருடைய இதயம்தான். அவர் எங்க இருக்கிறாரோ அந்த இடம் எனக்கும் புனிதமானது, பிடித்தமானது. இப்படி சைதன்யர் சொல்ல தேவானந்த் சைதன்ய மகாபிரபு வணங்குறார், மகிமைப்படுத்தி பாடுறார். இறைவா, நீங்க அனைவரையும் விடுவிப்பதற்காக நவதீவுல தோன்றி இருக்கீங்க. நான் ரொம்ப ரொம்ப பரிதாபத்துக்குரியவன். உங்களை என்னால அடையாளம் காண இயலாம இருந்தேன். இதனால உங்களுடைய கருணை, உங்களுடைய சகவாசம் அப்படிங்கிற பேரின்பத்தை நான் ரொம்ப காலம் இழந்துட்டேன். நான் உங்களை இப்போ ரொம்ப விரும்பியபடி உங்க நினப்பாவே இருக்கிறேன். நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு சொன்னாங்க, ஸ்ரீமத் பாகவத்தை கிருஷ்ண பக்தியின் நிமித்தமா விளக்கம் கொடு, வேற கோணத்துல பேசக்கூடாது. இதுதான் பாகவதத்தின் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் இருக்கிற செய்தி. இந்த படைப்புல கிருஷ்ண பக்தி மட்டும்தான் பரமான உண்மை. உலகின் முடிவுல இந்த உண்மை மட்டும்தான் மிஞ்சம். அது அவதார இலக்கியம். பாகவதங்கிறது அவதார இலக்கியம்.
அது கிருஷ்ணர் கருணையாலேயே வெளிப்பட்டது. பக்தி தேவியுடைய சக்தியில வியாசர் அதை தந்திருக்கிறார். அதை புரிஞ்சு கொண்ட மாதிரி காட்டுறது பக்தி தேவியின் சக்தி வியாசரால வெளிப்பட்டது, பாகவதமா வெளிப்பட்டது. அதை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி காட்டக்கூடாது. கிருஷ்ணர் தான் அங்க முக்கியமாக காட்டப்படுறார். ஒரு அறியாமையில இருக்கிறவங்க கூட பணிவோட பாகவத்தை அணுகுனா அவன் இதயத்துல அது உண்மையை அவனுக்கு வெளிப்படுத்தும். கிருஷ்ணருடைய உன்னத லீலைகள் பாகவதத்துல உயிரோட்டத்தோட வாழ்ந்தபடி இருக்குது. வேதம், புராணம், இதிகாசம் இப்படிலாம் எழுதின வியாசர் ஒரு வெறுமையை உணர்ந்தார். பாகவதத்தை தொகுத்த பிறகுதான் பூரண திருப்தி பட்டங்களின் சிகரம் பாகவதம். ஆனாலும் இதுல கூட சில துரதிர்ஷ்டம் மிக்கவங்களுக்கு, துரதிர்ஷ்ட ஆத்மாக்கள் சில பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இதை படிக்கிற போது கிருஷ்ண பக்தியுடைய முக்கியத்துவம் தெரியாம இருக்கு. அதாவது அபராதத்திலிருந்து விடுபட்டு இருக்கணும். அபராதமே இருக்கக்கூடாது. அபராதம் இருந்தா பாகவதம் படிக்கிற போது சந்தோஷம் கிடைக்காது. அபராதம் இல்லாட்டி படிக்க படிக்க பேரின்பம் கிடைக்கும். அனைத்து வேதங்களின் சாரமும் கிருஷ்ண பக்தி தான். இப்படி பாகவதம் தனித்தன்மை கொண்டதாக இருக்கு. அது கிருஷ்ண பக்தி ரசத்தால மூழ்கி இருக்கு. இந்த அமிர்த பெருங்கடல் அதுல இறங்கி அதோடைய நீரை தேவையான அளவு நல்லா தெளிச்சிக்கங்க ஒவ்வொருத்தரும், இப்படி சைத்தன்ய மகாபிரபு சொன்னாங்க. இந்த லீலை மூலமா சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீமத் பாகவத மகிமையை பரப்பி இருக்கிறாங்க. 2 பாகவதங்கள் உண்டு. ஒன்று கிரந்த பாகவதம், அது இறைவனுடைய இலக்கிய அவதாரம். 2 பக்த பாகவதம், இறைவனும் அவரை பற்றிய சப்த அதிர்வும் அவர் தான். 2 ஒன்று தான். ஆனாலும் பக்த பாகவதோடைய ஆசி பெறாம புத்தக பாகவத கருணையை பெற முடியாது. அதனால பக்தியின் அமிர்த இனிமையை ஒருத்தர் அது கிருஷ்ண பக்தியுடைய அமிர்தத்துடைய இனிமையை அனுபவிக்க முடியாது. ஒரு பக்தனுடைய கருணை இருந்தால் தான் அனுபவிக்க முடியும். அப்படியே கிருஷ்ண பக்தி இருந்தால் கூட அனுபவிக்கணும்னா பக்தருடைய கருணை வேணும் அப்படின்னு மகாபிரபு இதில் காட்டுறார். பக்த பாகவதத்துக்கு எதிரான அபராதங்கள், குற்றங்கள் கிரந்த பாகவத கருணையை பெறவிடாம தடுக்கிறதாக மகாபிரபு இதில் நிரூபிக்கிறார். ஹரே கிருஷ்ணா.